வணக்கம். இந்த பதிவில் ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே சந்திராஷ்டம நாட்களாக வருது. அந்த வகையில் 26, 27 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினமாக இருக்கும். 28 மதியத்துக்கு மேலே சந்திராஷ்டமம் முடிவுக்கு வருது. அந்த வகையில் புதிய விஷயங்களை மேற்கொள்வதில் கவனமாக இருங்க. உங்களுடைய இளைய சகோதரர் விஷயங்களிலும் கவனமாக இருங்க. ஒரு புதிய விஷயத்தை இப்போது தொடங்கிறது சிறப்பான அமைப்பாக இருக்காது. அதே போல் 3ஆம் இடத்துல குரு மற்றும் சூரியன் இணைவு பெறுறாங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி உறவுகள் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெலாம் இருக்குது. இந்த வாரத்தில் இறுதியில் சுக்கிரன் 5ஆம் இடத்துல நீச்ச அமைப்பை பெறுறாரு. புதன் பலமாக தான் அமர்ந்திருக்காரு 2ஆம் இடத்துல. வருமானம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். குடும்ப அமைப்புலாம் நல்லாயிருக்கும். உங்களுடைய ராசிநாதன் வாரத்தின் இறுதியில் வலு இழக்கக்கூடிய ஒரு அமைப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறதுல ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து முடிவெடுங்க. குறிப்பாக உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய வேலையை மாற்றாமல் இருக்கக்கூடிய வேலையிலே நிதானித்து செய்வது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் வேலையாட்கள் மூலயமாகவும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் தேவையில்லாத மனக்கசப்புகள் வரக்கூடும். இருந்தாலும் இங்கே சனி உங்களுடைய பாக்கியாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியாக வருவார். இந்த சனியை குருவும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பார்க்கக்கூடிய அமைப்பில் பொருளாதார வளர்ச்சி இருக்கும். லாப மேன்மை உண்டாகும். எதிர்பார்ப்புகள், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் சாதகமாக இப்போ முடியும். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து ரிஷப ராசி நண்பர்களுக்கும் இப்போ லாபகரமான அமைப்பு கண்டிப்பாக உண்டு. நீங்கள் கவனிக்க கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், வேலையில் கவனமாக இருங்க. அதே போல் உங்களுடைய இல்ல அமைப்புகளில் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கு இடையில், உங்களுடைய நண்பர்களுக்கு இடையில் தேவையில்லாத வாக்குவாதம் தேவையில்லை. உங்களுடைய முயற்சிகளை 29ஆம் தேதி அந்த நாள்லேருந்து தொடங்குங்க. புதிய விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.